சென்னையில டிசிபியா இருக்கணும், சென்னையில கமிஷனரா இருக்கணும், இங்க சுத்திக்கிட்டு இருக்கணும், தாம்பரத்துல கமிஷனரா இருக்கணும், யாரோ ஒரு அதிகாரி இந்த மாதிரி அறிக்கையை டைப் பண்ணி கொடுக்குறான். ஆனா எனக்கு இன்னைக்கு நிகழ்வு, அதன் பிறகு காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி, இந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி தான் பெரிய நகைப்பை ஏற்படுது. இதுவரை காவல்துறை கொடுத்த எல்லா பத்திரிகை செய்தியும் உங்க முன்னாடி நான் சொல்றேன். கோயம்புத்தூர் சூசைட் பிளாஸ்ட், டிஜிபி பத்திரிகை செய்தி, இது சூசைட் பிளாஸ்ட் இல்லைங்க, சிலிண்டர் வெடிச்சது, ஒரு பால்ரஸ் கூட்ட தேவையில்லாம இங்கே வந்துச்சு. டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார், அது முழுவதும் போய் என்ஐஏ சார்ஜ் ஷீட்ல தெரிஞ்சிருச்சு. அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு, சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்காங்க. டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார், இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எதுவுமே பண்ணல, யாரையும் துன்புறுத்தல, எஸ்ஐடி முதல்ல கை வைக்கிறது இன்ஸ்பெக்டர் அம்மாவும். இன்னைக்கு ஈசிஆர்ல பெண்கள் கார்ல போறாங்க, கயவர்கள் 4 பேர் வண்டியை நிறுத்திட்டு அவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க. அதற்கு காவல்துறை அறிக்கை கொடுக்கறாங்க, தப்பு பெண்கள் மேலதான், ஏன்னா அவங்க வண்டி போகும்போது அவங்க இடிச்சுட்டு நிக்காம போனாங்க. அந்த பசங்களுடைய பிஹேவியர், அவங்க நடந்து கொண்ட விதம் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும் அது பாலியல் ரீதியான பிஹேவியரை தவிர வண்டி இடிச்சுட்டு வந்தாங்க, அதனால வண்டியை கொண்டே நிறுத்தல. அதனால எத்தனை முறை காவல்துறை பொய்யான அறிக்கை கொடுத்து எத்தனை முறை தங்களுடைய முகத்தில் அவர்களே கரி பூசிக் கொள்வார்கள். நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதனால ஈசிஆர் நடந்திருக்கு, ஆக்ஷன் எடுக்கிறோம், புடிச்சு உள்ள வைக்கிறோம், பெட்ரோல் வெஹிக்கிள் அதிகப்படுத்துறோம் நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாம் பாராட்டுறோம். அதை விட்டு ஒரு விஷயத்திலையும் பெண்களையே குற்றவாளிகள் ஆக்குறீங்க. அவங்க தப்பு பண்ணாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு, லவ்வரோடு இருந்தாங்க, நாங்க என்ன பண்றது? எஃப்ஐஆர்ல அண்ணா யூனிவர்சிட்டி. அதனால இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இந்த கேடுகட்ட செயலுக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை நீங்க துணை போகாதீங்கன்னு ஒரு காவல்துறை நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன். காரை இடிச்சிட்டாங்க, காரை இடிச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 100க்கு போன் பண்ணி எல்லாம் சொல்லணும். பெண்கள் ஓட்டிட்டு போற காரை குறுக்கால் நிறுத்தி ஆபாசமா பேசுவதேதான் கார் இடிக்கிறதா? ஆனால் நானும் வெறுத்து போயிருக்கிறேன். பொய்யை சொல்றாங்க, பொய்யை திரும்ப சொல்றாங்க, சொன்ன பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்றாங்க. இதுதான் திமுகவினுடைய ஆட்சியினுடைய நடவடிக்கை. இல்ல பாலியல் ரீதியா அப்படி தோற்றாங்கன்னு அப்படின்னு ஒண்ணு இது வரைக்கும் புலன் அப்படி ஒண்ணு வரல. இப்போதைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட 4 குற்றவாளிகள் எடுத்திருக்கோம். அவங்க அது மாதிரி ஒண்ணு கருத்துக்கள் இல்ல, எங்க புலன் அப்படி இருக்க மாதிரி இல்ல. இப்ப அதை பத்தி ரொம்ப விவரமா பேசணும்னா புலன் விசாரணை கேட்டு போகும். அதனால அதுல என்னங்க சொல்லுங்க. கண்டிப்பா விசாரிச்சிருக்கோம். அவங்க வாகனத்துல இடிச்சாங்கன்ற ஒரு கிளைம் இருக்காங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வாகனத்துல இடிப்படல எதுவும். ஒரு இன்னொரு வாகனத்தை சேஸ் பண்றாங்க, அது ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அது என்னன்னு புலன் விசாரணையில அவுட்கமா வெளியில வரும். இல்ல வண்டி ஒண்ணும் இல்ல, குடிபோதல. கண்டிப்பா இதுல கட்சிக்கோ எதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்ல. இந்த ஓட்டுநர் அது அதை பயன்படுத்தி இருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட் யூஸ் பண்றதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அதை பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவரு எந்த ஒரு கட்சியோட தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணையில தெரிய வரல. இப்போ நம்ம இந்த 7 குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம். 7 பேர்ல 6 பேர் ஒரு 5 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில இங்க படிக்கிறாங்க. ஒரு நபர் வெளிமாநில கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிறார். இல்ல அது மாதிரி எல்லாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரி எல்லாம் ஒண்ணு. இது அன்னைக்கு நைட்டு வராங்க, அந்த முட்டுக்காடு பிரிட்ஜ்ல யூ டர்ன் போட்டு போறாங்க. அது மேற்கொண்டு இதுல நடந்த சம்பவம் தான். இல்ல அது நான் அந்த கருத்தை கண்டிப்பா நாங்க முற்றிலும் மறுக்கிறோம். அது அந்த மாதிரி எதுவும் இல்ல. புகார்தாரர் 24 நைட்டு விடிஞ்சா 25ங்க அன்னைக்கு நடந்த சம்பவம். அங்க ஒரு 2 வண்டி இருக்கிறத பாக்குறாங்க. 2 வண்டி இருக்கவங்க சரின்னு கிளம்பிடுறாங்க. கிளம்பினோம்னா இந்த ஒரு வண்டி அவங்களை சேஸ் பண்ணதா சொல்றாங்க. அது அதன் அடிப்படையில இப்ப புலன் விசாரணை பண்ணிருக்கு. அது புலன் விசாரணையில இருக்கிறதுனால அது மேற்கொண்டு தகவல் பெருசா சொல்ல முடியாது. பட் இதுல நீங்க சேஸ் பண்ணாங்கன்ற விஷயத்த நீங்க தெளிவா காமிச்சிருக்கீங்க. நாங்க புலன் விசாரணை பார்த்து இல்ல பாலியல் ரீதியா அப்படி தோற்றாங்கன்னு அப்படின்னு ஒண்ணு இது வரைக்கும் புலன் விசாரணை அப்படி ஒண்ணு வரல. இப்போதைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட 4 குற்றவாளிகள் எடுத்திருக்கோம். அவங்க அது மாதிரி ஒண்ணும் கருத்துக்கள் இல்ல, எங்க புலன் விசாரணை அப்படி இருக்க மாதிரி இல்ல. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.